ஹாய் காய்ஸ், வணக்கம். இது கிரி உங்கள் உதய் ஃபிஷ்ஷிங் சேனலுக்காக. இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேமிலியோடு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். வெக்கேஷனை நல்ல மூடில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பாட் வந்து எங்கே வந்திருக்கோன்னா லேட்டராக ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கிறதுக்காக இந்த பூச்சி எடுக்கும் மெத்தடை சொல்கிறேன் பாருங்கள். மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமான தேவை பூச்சி தான். அந்த பூச்சி இருந்தால் தான் மீனை பிடிக்க முடியும். அதுக்காக அந்த ஃபிஷ்ஷோட இதுவை கவுச்சியை போட்டு தான் அது மீன் பிடிக்க முடியும். அது வந்து அந்த மீனை பிடிச்ச அந்த பூச்சியை இப்போ நாங்கள் வந்து மீன் கூட அந்த முள்ளில் கோக்கணும். இது மெத்தட் வந்து டோர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடை இது வந்து ஒன்லி ஃபிஷர்மேன்ஸ் மட்டும்தான் போட முடியும். இது வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்ததுனால நாங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு நாங்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பார்த்திங்கன்னா 24 to 25 முள் இருக்கும். அந்த ஒவ்வொரு முள்ளுலேயும் அந்த பூச்சியை கோக்கணும். கோத்துட்டு நம்ம வெயிட் பண்ண ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணோன்னா எல்லா முள்ளுலேயும் மீன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் தான் இந்த மெத்தட் பேர். இது நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஃபிஷ் இருக்கா இல்லையான்னு தெரியும். அது ஒவ்வொரு கேட்ச் பண்ண சொல்லும் ஃபிஷ்ஷு வந்து அந்த வெயிட் ஏற 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 அந்த மெத்தட் வந்து எங்களுக்கு தெரியும். அந்த ஃபிஷ்ஷை புல் பண்ண சொல்லும். அப்போ புல் பண்ண சொல்லும் அந்த அலை வர சொல்லும் நம்ம புல் பண்ணணும். அலை பேக் போக சொல்ல கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து ஃபிஷ் வந்து மேலே ஏறாது பாருங்கள். ஆனால் எல்லா ஃபிஷ்ஷுமே போய்டும். ஏன்னா முள்ளில் வந்து ஃபிஷ்ஷு கட்டி இருக்கிற முள் வந்து போய்டும். எல்லாம் பாருங்கள், எல்லா ஹூக்லேயுமே ஹூக் ஆகிருக்கு. எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் மாட்டோம். இப்போது இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 24 முள்ளுலேயுமே ஒவ்வொரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன்னு சொல்லிட்டு பின்னாடி வீடியோவில் நான் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்பாட் வந்து நல்லாயிருக்கும். வெதரும் நல்ல வெதர். இன்றைக்கி கிளைமேட் நல்ல கிளைமேட். இது எல்லாமே மீனுக்கு தேவையானது எல்லாமே கிளைமேட்டு. அந்த சீ வந்து ரஃப்பாக இருக்கக்கூடாது. சீ வந்து ரொம்ப கலர்டாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ். இது காளான் மீனுன்னுவாங்க அது பேர். இந்த மீன் இன்றைக்கி கேட்சில் வந்தது. கிழங்கா, காளான், அப்புறமா வந்து கெல்த்தி மீன், அப்புறமா கீச்சாம்பாறை, அப்புறம் குழலி மீன். இந்த மீனெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும். இது ஸ்பாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸில் போடுவோம். இன்றைக்கி வந்து கோவளம் மெயின் ஸ்பாட்டில் போட்டிருக்கோம். அது வந்து சீ வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு. அதனால் எங்களால் இவ்வளோ மீன் பிடிக்க முடிஞ்சுது. பாருங்கள், காளான் மீன், மடவை மீன்லாம் வந்து கோவளத்தில் நல்லா அமைய மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீனுக்கு முக்கியமான தேவையே வந்து மீன் எப்போ வரும்ன்றது வந்து கிளைமேட் அந்த டைமிங்கை பொறுத்து தான். இது வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம். அந்த ஸ்பாட்டில் வந்து இந்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இது வந்து இப்போ தண்ணி வந்து ரைஸ் ஆகுது. சீக்கும் லேண்ட்க்கும் உள்ள தண்ணி வந்து ரைஸ் ஆகுது. இது பேர் மோத்தாரான்வாங்க. அந்த பேர் இந்த மெத்தடில் பண்ணுறாங்க. இப்போ வந்து மீனை வந்து ஃபேமிலி ஃபிஷ்ஷிங்காக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இது வந்து மீன் வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. கெளுத்தி மீன் நல்ல கேட்ச் தான். இப்போ ரெண்டாவது ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு டீம். இப்போ டீம்லேயே பார்த்திங்கன்னா எங்ககிட்ட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு ராட்ஸும் யூஸ் பண்ணி பண்ணுவோம். சில டைமில் வந்து 5 ஹூக்ஸ் போடுவோம், சில டைமில் 3 ஹூக்ஸ் போடுவோம். அது ஸ்கில்ஸை பொறுத்து. இப்போ லேர்னர்ஸ் பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சிங்கிள் முள் போட்டு கொடுப்போம். இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிலாம் வந்துட்டாங்கன்னா இது கிராப் மாட்டோம். இதுதான் புது வெரைட்டி ஆஃப் மீன் மாட்டுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். குழலி மீனுன்னுவாங்க அது பேர். ஆமாம், பாருங்கள் ஃபுல்லாக கேட்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது காளான் மீன். இதுவும் அதே ஸ்பாட் தான். எல்லாமே ஒரே ஸ்பாட்டில் பிடிச்சது. பாருங்கள், இதுவும் காளான் மீன் தான். இது மொத்தமாக பிடிச்ச கேட்ச். இது இவ்வளோ மீன் நாங்கள் பிடிச்சிருக்கோம். அதான் பிடிச்ச சந்தோஷம் வந்து அளவில்லாத சந்தோஷம். அந்த ஹாப்பினஸ் வந்து இட்ல. ஸ்டே டியூன்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸ்டே டியூன்ட். இது கிரி.